ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கி நோட்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8ல் பாதம் அப்படின்னு சிறுகதை பகுதியில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த பாதம் அப்படின்னு சிறுகதை எழுதினது யாரு அப்படின்னா ராமகிருஷ்ணன். ஸோ இந்த ராமகிருஷ்ணன் அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர். அது மட்டும் கிடையாது, இவர் நிறைய படிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுகதைக்கும் நிறைய படிச்சிருக்காரு. இவர் எழுதின ஏராளமான நூல்களில் சிலரை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, காலமிழக்க கதைகள். ஸோ பாதம் அப்படின்னு சிறுகதை எழுதிய யார் அப்படின்னா ராமகிருஷ்ணன். அவர் எழுதின நூல்களில் முக்கியமானது என்ன அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, காலமிழக்க கதைகள். இதில் ஏதாவது ஒரு நூலை கொடுத்து கூட எழுதுறாருன்னு கேட்கலாம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பாதம் அப்படின்னு சிறுகதை வந்து எந்த தொகுப்பு இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தாவரங்களின் உரையாடல். தாவரங்களின் உரையாடல் அப்படின்னு சிறுகதை தொகுப்புல தான் இந்த பாதம் அப்படின்ற கதையை வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்து வந்து கதை பகுதி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் எனக்கு நான் சொல்லிடுறேன். கதை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கதையை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் அதாவது நம்ப முடியாத சில விஷயங்களை போட்டு சொன்னால் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க. சர்க்கரை பந்தில் தேன்மழை கொண்டது போல. அதாவது கதையில வந்து ஒரு சிறந்த கருத்தம் இல்லாத ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது எல்லாருமே வியப்பாக பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை தான் வந்து இந்த டாப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்க நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். மாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தேட்டருக்கு வெளியே உட்காந்து காலனி தேய்க்கிற வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அதே மாதிரி தேட்டருக்கு வெளியே உட்காந்துருக்காரு. அப்போ ரொம்ப மழை, காலேருந்து ஒரே மழையாக வீழ்ச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து அதிகமாக யாரும் வந்து காலனி திறக்க வரவே இல்லை. ரொம்ப பசியோட காத்திருக்காரு. அதாவது ஒரே ஒரு டீ குடிச்சா கூட போதும் நம்ம பசி அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு நிலைமையில உட்காந்துட்டு இருக்காரு. ₹1 இருந்தால் கூட போதுமே அந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப மழையாக இருக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஸோ அந்த ரோட்டில் வந்து யாருமே கிடையாது. அவரும் ஒரு மரமும் 8 பழைய செருப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அவ்வளோ மழை பெய்தாங்க. அந்த டைமில் சினிமா தேட்டருக்கு வலப்புறத்தில் இருக்கிற ஒரு சந்தில் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு காலனியை கொடுத்துட்டு இதை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வேகமாக ஓடிடுறா. அவரை பார்க்காம வேகமாக ஓடிடுறா. ஸோ அந்த காலனி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இளம் சிவப்பு நிறத்தில் வெல்வெட்லாம், அதாவது சின்ன குழந்தைங்க செருப்பு மாதிரி அது இல்லையா, வெல்வெட் பூலாம் போட்டு தைச்சு பூவையெல்லாம் நிறைய நடந்து அந்த காலனி வந்து பக்கத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சா. அதில் வந்து ஒரு ஸ்மெல் கூட வந்துச்சு. அந்த சிறுமியோட பாத வாசனை வந்து அது படிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்ல முடியாத ஒரு நறுமணம் அந்த காலனிலே இருந்துச்சு. அந்த சிறுமி வந்து வச்சோடனே அவர் வந்து மாறிட்டு அதை தச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம இப்போ டீ குடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நிலைமையில் அவர் வந்து ரொம்ப நேரமாக அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. மதியமாக போகுது, சாயந்தரமாக போகுது, அந்த பொண்ணு வரவே இல்லை. ஸோ இந்த காலனியை தைச்சிட்டோம், கண்டிப்பாக இங்கே ₹2 தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வரவே இல்லை. நைட்டு சினிமாவும் முடிச்சு அப்பயும் அந்த பொண்ணு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், அடுத்த நாள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த காலனி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வராரு. அன்றைக்கி வந்து மழை பெய்ய நல்லா வெயில் அடிக்குது. அந்த இளம் சிவப்பான அந்த காலனியை எடுத்து துடைச்சிட்டு அவர் எப்பவுமே வைக்கிற நீல விரிப்பில் வந்து அந்த காலனியை வச்சுட்டு அவரை அமைதியாக பண்ணி அந்த பொண்ணு வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காரு. ஒருவேளை அந்த சிறுமி வந்து யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியாமல் அலைஞ்சிருக்காளோ அதுன்னு சொல்லி அவர் என்னமோ யோசிக்கிறாரு. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 போயிட்டே இருக்கு. ஆனால் அந்த சிறுமி வரவே இல்லை. அவர் டெய்லி வீட்டுக்கு எடுத்து போயிட்டு திரும்பி எடுத்துட்டு வருவார். ஒரு நாள் இதே வந்து மாரியுடைய மனைவி வந்து இந்த காலனியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன நல்லா இருக்கே அப்படின்னா அவங்க எடுத்து அவங்க காலில் போட்டு பார்க்குறாங்க. அவங்க காலில் போட்டுட்டு வலது காலில் போட்டு நுழைச்சி பார்க்குறாங்க. அவங்க காலுக்கு அது கரெக்டாக இருக்குது. உடனே வந்து இன்னொரு காலனையும் அவங்க தேடுறாங்க. அந்த சத்தம் கிட்டே மாறி வேகமாக ஓடி வந்து அவங்க மனைவி வந்து திட்டினோடனே அவங்க வந்து அந்த காலனி அங்கே வச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்துடுறாங்க. உடனே மாறி வந்து அதே எப்படி நம்முடைய மனைவி காலத்தில் அந்த சின்ன பொண்ணுடைய காலனி எப்படி நம்ம மனைவி காலில் பார்த்துன்ற மாதிரி அவரும் போட்டு பார்க்குறது. அவர் காலுக்கும் இந்த வலது போடுற காலில் வந்து அந்த காலனி வந்து போகுது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 2 வேறுபட்ட அளவில் காலுக்கு வந்து எப்படி இந்த காலனி போகுதோ அப்படின்னு யோசிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இது எப்படியாவது வந்து தேவையானகிட்ட கொடுத்துரும், அதாவது அந்த சிறுமிகிட்ட கொடுத்துரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட வேலை செய்கிற அவர்கிட்ட வந்து இந்த காலனியை பற்றி சொல்கிறாரு. என் காலுக்கோ பார்த்துட்டு என் மனைவி காலுக்கோ பார்த்துன்னு சொன்னே அவரும் போட்டு பார்க்குறாரு. இந்த செய்தி வந்து ஊர் முழுக்க அப்படி நகரம் முழுக்க அப்படி பரவுது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த காலனியை போட்டு தான் பார்க்கலாம்னு வராங்க. அது எப்படின்னா அந்த காலனி எப்படின்னா 1 வயது குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த காலனி வந்து போடுதான். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலனியை போட்டு பார்க்கறதுக்காகவே அவர்கிட்ட வருவாங்களா வந்து அதுக்காக அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு போயிடுவாங்களாம். எண்ணற்ற சிறுமி, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அதை வந்து ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பணம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாருன்னா அது அப்படியே வந்து வருஷம் கடந்தே போச்சு. அவர் வந்து 2 பஸ் வாங்கினாரா, வீட்டு கட்டினாரா, அவருடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டே போனாராம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சிறுமி வந்து வரவே இல்லையா. அந்த சிறுமியை வந்து தேடிட்டே இருந்தாராம், மாறிட்டோட தேடிட்டே இருந்தாராம்.
அவர் வந்து அந்த சினிமா தியேட்டருக்கு வெளியே வரதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் அவருக்காக வெயிட் பண்ணுவாங்களாம். அதை போட்டு பார்க்கலாம், அது இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கணுன்றதுக்காக வருவாங்களாம். இப்படியே 30 வருஷம் கடந்துச்சான். ஒரு நாள் நைட்டு ரொம்ப மழையா, அந்த டைம்ல 2 பேர் வந்து அந்த காலனியை வந்து திருட முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைம்ல இவர் வந்து கத்தி கீழே விழுவாரு. ஸோ அப்படியே வந்து அந்த திருட்டு போகாம அந்த காலனி வந்து அவர் எடுத்துருவாரு. அந்த டைம்ல அவர் தலையில அடிபட்டு அவர் கொஞ்சம் பலவீனமா ஆயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சாரு. இந்த தியேட்டருக்கு வெளியே போயிட்டு வியாபாரம் பண்ணாம வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு அந்த காலனியை போட்டு பார்ப்பாங்க. நம்ம சாகிறதுக்குள்ள ஒரு முறையாவது அந்த சிறுமி கிட்ட அந்த சிறுமி பார்க்க மாட்டோமா, அந்த சிறுமி கிட்ட அந்த காலனி கொடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு மாறி யோசிச்சே போறான். ஒரு நாள் இரவு வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் யாரும் கதவு தட்டுறாங்க. இவர் போய் வெளியே போய் பார்த்தா ஒரு மத்திய வயதுல, அதாவது அப்போ ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் 30 வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து மத்திய வயசுல ஒரு பெண் போறாளாம். அவ போய் நின்று சொல்றாள், ஒரு தனிமான ஒரு குரலை சொல்றாளாம், என்னுடைய காலையில் நீங்கள் தச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அதை கேட்டோடனே அவருக்கு வந்து புரிஞ்சிச்சு, ஓ அந்த சிறுமி தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சோடனே அந்த காலையில் எடுத்துமே கொடுக்குறாரு, அந்த சிவப்பு நீர் காலையில் எடுத்துமே கொடுக்குறாரு. அவள் கேட்கும் போது அவகிட்ட இருந்து வந்து ஒரு காலனி எடுத்து காமிச்சிட்டு தான் அந்த இன்னொரு காலனி கேட்கிறாராம். அவர் வந்து அந்த சிறுமிக்கிட்டே கேட்கிறாரா, இந்த காலனி எப்படி உலகத்துக்கு எல்லா பலனுக்கும் போகுதுன்னு கேட்கிறாராம். அப்படி கேட்டவுடனே அந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து நகர்ந்தாராம். நகர்ந்துட்டு போயிட்டு அவர் தைச்ச அந்த காலனி வந்து அந்த சிறுமியுடைய காலில் வந்து பத்தவே இல்லை. ஸோ இதுதான் கதை. இந்த கதையை எழுத யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். அவர் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் எழுத மற்ற நூல்கள் என்ன அப்படின்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்வெட்டு கதைகள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.